ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு இளம் பெண் பால் விற்று ஜீவியம் செய்து வந்தாள். அவள் தினமும் தன்னிடமிருந்து ஒரு பசு மாட்டிலிருந்து பாலை கறந்து அதை ஒரு குடத்திலிட்டு தன் தலையில் வச்சு எடுத்துகிட்டு போய் வியாபாரம் செய்துட்டு வந்தாள். தான் ஏழையாக இருக்கிறதுனால இப்படி தினமும் பால் விற்று தான் வாழ வேண்டி இருக்குது என என் போன்ற மற்ற பெண்கள்லாம் விதவிதமாக ஆடை அணிந்து எடுப்பாக போகிறாங்க என தனக்குள்ள கவலையோடே இருந்தாள். ஒரு நாள் அவள் வழமை போல பாலை கறந்தெடுத்து குடத்தினுள் இட்டு அதனை விற்பதற்காக தெருவீதி வழியே நடந்து கொண்டிருந்த போது தன் வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு கற்பனை செஞ்சாள். இன்று பால் விற்று வரும் பணத்தில் சில கோழி குஞ்சுகள் வாங்குவேன். அவை வளர்ந்து பெரிதானதும் அவைகளை விற்று வரும் பணத்தில் 2 ஆட்டுக்குட்டிகளை வாங்குவேன். அவை வளர்ந்ததும் அவற்றை விற்று இன்னொரு பசுமாடு வாங்குவேன். அவற்றை கொண்டு ஒரு பெரிய மாட்டு பண்ணை வைப்பேன். இதில் வேலை செய்ய பல பெண்கள் வேலைக்கு அமர்த்துவேன். வருமானம் பெருகவே பலவிதமான ஆடை அணிகளையும் நகைகளையும் வாங்கி அவற்றை அணிந்து கொண்டு மற்ற பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து அதிசயிக்கக்கூடிய உல்லாசமாக இப்படி நடப்பேன் என தலையில் பால் குடம் இருந்ததை மறந்து அதை பிடித்திருந்த கையை எடுத்து விசுக்கி ஸ்டைலாக நடக்க ஆரம்பித்தாள். என்ன பரிதாபம்! அவள் நடந்த நடையில் தலையில் இருந்த அனைத்து பாலும் கீழே கொட்டி குடமும் உடைந்தது. அவளுக்கு அன்றைய பால் வியாபாரம் நஷ்டமடைந்துச்சு. பால் குடமும் வேறு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அப்போதான் அவள் எந்த ஒரு காரியம் நடந்து முடிக்கும் முன் அதை எண்ணி திட்டம்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்தா. எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை முதல்ல கவனமாக முடிக்கணும். இடையில வேறு நினைவுகள் வந்தால் நஷ்டம்தான் நம்ம வாழ்வில் நடக்கும். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.